சொற்களினாலும் செயல்களினாலும் தமது அன்பை வெளியே தெரிவிக்க விரும்பாத ஒரு தரித்திர பிறவி தனக்கு வாய்த்துள்ள கணவர் என்ற அளவுக்கு மிக்க வருத்தம். இளம் வயதிலே மங்களம் இதை அதிகம் பாராட்டவில்லை. ஆனால் இளமை அழிந்து வயோதிகத்தின் எல்லையை சமீபித்துவிட்ட நடுத்தர வயதிலே அவள் தன் கணவரின் பற்றற்ற தன்மையைக் கண்டு மனம் விதும்பி போனாள். நாள் முழுவதும் தலைவலி என்று படுக்கையிலே கிடக்கிறோமே, அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, மங்களம், உனக்கு உடம்பிற்கு எப்படி இருக்கிறது என்று அவர் ஒரு வார்த்தை அன்பாக கேட்டுவிட்டால் என்னவாம்? வாய் முத்தா உதிர்ந்துவிடும் என்று சில சமயம் அவள் தனது கணவரின் பாராமுகத்தை எண்ணி வருந்தி கண்ணீர் வடிப்பது கூட வழக்கமாயிற்று. மைதிலி வீட்டில் இருக்கையில் மங்களத்தின் உள்ளத்தை வருத்திய இந்த துயரம் அதிக பாரமாக தென்படவில்லை. தம்பி மனைவியை அதட்டுவதிலும் மிரட்டுவதிலும் வேலை செய்ய ஏவிக் கொண்டிருப்பதிலும் அவள் நாளில் பெரும்பாகத்தை கழித்து கொண்டிருந்தவள். அதனாலினால் கணவரின் பாராமுகத்தை கொஞ்சம் மறந்து விட்டிருந்தாள். பத்மினி வீட்டிற்குள் வந்த பின்பு மங்களத்திற்கு தான் வாழ்க்கையில் இழந்த இன்பங்கள் பற்றிய ஏக்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஸ்ரீகாந்தன் தன் மனைவியிடம் காட்டிய பரிவையும் பாசத்தையும் ஜாடையாக கவனித்த போதெல்லாம் மங்களம் பெருமூச்சு விட்டாள். பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா? ஒரு பெண்ணின் வாழ்வை நிறைக்க வைப்பது அவளது கணவனின் கனிவான அன்பல்லவா என்று தனக்குள் அடிக்கடி முணுமுணுத்து கொண்டாள். அன்று காலை வழக்கம்போல் காஃபி சாப்பிட்டுவிட்டு மங்களம் தன் படுக்கை மீது சோம்பலுடன் படுத்து கிடந்தாள். தமது அலுவலகத்திற்கு கிளம்ப ஆயத்தமாக உடுத்தி கொண்டு திவாகரன் அவள் படுத்திருந்த ஹாலுக்குள் வந்தார். கணவனை கண்டதும் மங்களம் சட்டென எழுந்து அலங்கி கூந்தலை சரிபடுத்தி கொண்டு நின்றாள். கட்டிலின் அருகே கிடந்த ஒரு ஆசனத்தில் திவாகரன் அமர்ந்து கொண்டதும், ராத்திரி முழுவதும் நான் தூங்கவே இல்லை, ஒரே தலைவலி என்று பிரலாபித்த வண்ணம் மங்களம் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அப்படியா என்று கேட்ட திவாகரன் அதற்கு மேல் ஏதும் பேசவில்லை. சமையல்கார சாமண்ணா பயபக்தியுடன் கொண்டு வந்து தம் எதிரே வைத்த பழரசம் நிரம்பிய டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு சிந்தனையில் மூழ்கியவராக மெல்ல பருகலானார். உபச்சாரமாக தன் உடல்நிலை பற்றி அவர் விசாரிக்கவில்லை என்று மங்களத்திற்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. முதல் நாள் இரவு படுக்கப் போகும் முன் பத்மினியும் சித்தப்பாவும் எடுத்து கூறியிருந்த பல விஷயங்கள் வேறு அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்தன. ஆகவே அவள் குழந்தை மாதவனை இப்படியே விட்டு வைத்தால் பிழைப்பது கூட துர்லபமாகிவிடும் போலிருக்கிறது என்றாள் மிகவும் எரிச்சலுடன். கனவிலிருந்து விழித்து கொண்டவர் போல் திடுக்கிட்டு திவாகரன் அவளை உற்று பார்த்தார். குழந்தைக்கு உடம்பிற்கு என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். நன்றாக இருக்கிறது. இந்த கேள்வி 2 மாதமாக குழந்தை நன்றாக சாப்பிடுவதே இல்லை. வர வர இழைத்து துரும்பாகி கொண்டு வருகிறான். ராத்திரி வேளையில் திடீரென்று எழுந்து கூச்சலிட்டு கத்துகிறான். உங்களுக்கு வியாபார தொல்லை, எனக்கு வீட்டை கவனிக்க முடியாதபடி இந்த பாழும் உடம்பு படுத்துகிறது. அனாதை போல் நடுவில் அது கிடந்து தவிக்கிறது என்று கூறிவிட்டு துக்கத்துடன் திணறினாள். திவாகரன் பதிலுக்கு லேசாக புன்முறுவளித்தார். சித்தப்பாவை அழைத்து கொண்டு நல்ல டாக்டர் யாரிடமாவது சென்று குழந்தைக்கும் உனக்கும் சேர்த்து வைத்தியம் செய்து கொள். உடம்புக்கு அசௌகரியம் என்று என்னிடம் சொன்னால் என்ன பயன் என்று கேட்டார். மங்களம் கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டாள். எனக்கு வைத்தியம் இனி என்ன இருக்கிறது? என் உடற்கோளாறுகள் இனி கட்டையுடன் தான் போகப் போகின்றன. குழந்தையை பற்றித்தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. சித்தப்பாவும் ஊரில் உள்ள ஒரு டாக்டர் பாக்கியில்லாது பார்த்து விட்டார். ஒருத்தருக்கும் அவனுடைய உடம்பை வாட்டும் நோய் பிடிபடவில்லை. நேற்று சாயங்காலம் யாரோ ஒரு ஜோசியரிடம் போய் கலந்து ஆலோசித்தாராம். குழந்தைக்கு உடம்பிற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் வேண்டாதவர்கள் வைத்திருக்கும் பார்வை தோஷம் என்றாராம் அவர். எனக்கு அதை கேட்டதும் ராத்திரி முழுவதும் தூக்கமே இல்லை, ஒரே தலைவலி என்று அங்கலாய்த்து கொண்டாள். அருகில் இருந்த வெள்ளித்தட்டிலிருந்து கொஞ்சம் வாசனை பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு திவாகரன் எழுந்திருந்தார். பார்வை தோஷமாவது பார்க்காத தோஷமாவது இதையெல்லாம் நம்புகிறாயா? பேதிக்கு கொடுத்து பசிக்கும்படி நல்லதா ஒரு டானிக் வாங்கி கொடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு தோளில் நின்று நழுவிய அங்கவஸ்திரத்தை சரிபடுத்தி கொண்டு வெளியேறிவிட்டார். மங்களத்தின் கோபம் கண்ணீர் துளிகளாக கன்னங்களில் உருண்டோடின. ஹாலுக்குள் காலடி ஓசை கேட்பதை உணர்ந்ததும் அவள் சட்டென முகத்தை துடைத்து கொண்டாள். போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு மீண்டும் படுக்கையில் படுத்து விட்டாள். என்ன மங்களம், உடம்புக்கு என்ன? நீ இப்படி உடம்பை கவனிக்காத அலட்சியப்படுத்தி ஒரு நாளைக்கு எங்கள் தலையில் கல்லை தூக்கி போடப் போகிறாய். நான் தினமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று அதட்டியபடி சித்தப்பா அருகில் வந்து நின்றார். அவராவது தனது உடல்நிலையை பற்றி சற்று அக்கறை காட்டுகிறாரே என்று மங்களத்திற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. என் உடம்பு எக்கேடு கெட்டு போகட்டும், எனக்கு இருக்கிறது இந்த ஒரு குழந்தை,
அதை கூடவா சீக்கு இப்படி படுத்த வேண்டும்? அதை நினைச்சு ராத்திரியெல்லாம் நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று துயரத்துடன் கூறிவிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். சித்தப்பா குறுக்கும் நெடுக்குமாக கூண்டில் அடைக்கப்பட்ட புலி போல் ஹாலுக்குள் உலாவினார். மங்களம், அசடு, வருத்தப்படாதே. உன் குழந்தை உடம்பை சரிப்படுத்தி கொடுக்கும் வேலையை நான் என் தலைமேல் போட்டு கொண்டிருக்கையில் உனக்கு என்னத்திற்கு கவலை? நான் தான் நேற்றே சொல்லிவிட்டேனே. நான் சந்தேகித்தபடியே தான் விஷயமாகியிருக்கிறது. அந்த மைத்திலி லேசுப்பட்ட பெண் அல்ல, விஷமக்காரி. உன்மேல் ஆத்திரப்பட்டு கொண்டு ஏதோ மந்திரம் வைத்திருக்கிறாள். ஜோசிக்காரன் சுவாமி, உறவினர்கள் யாரோ குடும்பத்தின் மீது பார்வை வைத்து விட்டார்கள் என்றான். எனக்கு பளிச்சென்று உடனே விளங்கிவிட்டது. மங்களம், நமக்கு இப்ப சத்தியம் வேண்டாதவர்கள் யார்? மேலும் உனக்கு விஷயம் தெரியுமா? மைத்திலி கொஞ்ச காலம் மலையாள தேசத்திலே தன் பெரிய தகப்பனார் வீட்டிலே வளர்ந்தவள் என்று கூறிவிட்டு அர்த்த பாவத்துடன் அவளை உற்று பார்த்தார். பாவி, அவள் நன்றாகவே இருக்க மாட்டாள் என்று வாயார சபிக்கிறேன். பெண்ணிற்கு மேல் அவளை அன்போடு நடத்தினேன். என் குடும்பத்திற்கே கேடு வைக்க துணிந்து விட்டாளே கடைசியில் என்று ஆத்திரத்துடன் கூவினாள் மங்களம். சித்தப்பா உலாத்துவதை நிறுத்திவிட்டு அருகில் வந்து நின்று கொண்டு தாழ்ந்த குரலில், மங்களம், கொஞ்சமும் கவலைப்படாதே. பிறர் குடும்பத்தை கெடுக்க மந்திரம் தந்திரம் செய்கிறவர்கள் பாடு கடைசியில் பெரும் ஆபத்தில் வந்து முடியும். நம் குடும்பத்தின் மேல் ஏவி விட்டிருக்கும் இந்த பார்வை தோஷம் அப்படியே அவர்கள் பக்கம் திருப்பி தாக்கிவிடும். நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன். புன்னாங்கண்ணி தோட்டத்திலே ஒரு மாந்திரிகர் இருக்கிறார். அவரிடம் குழந்தையை அழைத்து கொண்டு போய் ஒரு ரட்சை கட்டி கொண்டு வந்து விடுகிறேன். மேலும் இதை நிவர்த்திக்க வேண்டிய உபாயங்களும் செய்ய ஏற்பாடு செய்து விடுகிறேன். நீ கவலைப்படவே படாதே, தெரிந்ததா என்றார். சித்தப்பா, அப்படியே செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் உங்களையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்களைத் தவிர உற்ற உறவினர்கள் யார் இருக்கிறார்கள்? கூட பிறந்த தம்பியே எனக்கு பெரும் துரோகியாகிவிட்டான் என்று கூறிவிட்டு ஒரு மூச்சு கண்ணீர் உகுத்தாள் மங்களம். பிறகு, சித்தப்பா, இந்த விஷயங்கள் எப்படியாவது ஒழுங்காகி விடட்டும். இனி யாரும் அந்த பாவிகளை பற்றி என் காதில் விழும்படி ஏதும் பேசாதீர்கள். என் மனசிலே அவர்கள் மேல் அத்தனை துவேஷம் உண்டாகியிருக்கிறது என்று ஆத்திரத்துடன் முடித்தாள். குழந்தையை அழைத்து கொண்டு நானும் பத்மினியும் 10 மணிக்கு மேல் வேளாளர் வீடு போய்விடுகிறோம். மறந்து கூட இனிமேலே அந்த பெண் பெயரையோ அல்லது உன் தம்பி பெயரையோ உச்சரிக்க மாட்டேன். நிச்சயம். நன்றியட்ட பதர்கள். அவர்களை நினைத்தாலும் மகா பாவம் வந்து சேரும் எனக்கு என்று கோபமாக பேசினார். தொடர்ந்து முத்துசுவாமி, சரி, நீ பேசாமல் உடம்பை அலட்டிக்கொள்ளாமல் படுத்து கொண்டிரு. நாங்கள் போய்விட்டு வந்து செய்தி சொல்கிறோம் என்று முடித்துவிட்டு அங்கிருந்து மெல்ல நழுவினார். பத்மினியும் சித்தப்பாவும் காலை போஜனத்திற்கு பின்பு ஜோசியர் வீட்டுக்கு கிளம்பினார்கள். எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்த கூந்தலை அலட்சியமாக அள்ளி முடிந்து கொண்டு வாய் நிறைய வெற்றிலையை சுவைத்த வண்ணம் பத்மினி ஆடம்பரமானதொரு அழகு பையை சுமந்தவளாக தங்கள் வீட்டு பெரிய மோட்டார் வாகனத்தில் ஏறிக்கொண்டாள். குழந்தை மாதவனை பலவந்தமாக இழுத்து கொண்டு வெளிவந்த சித்தப்பா ஏதோ ஒரு சாக்கு மூட்டையை சுருட்டி உள்ளே தள்ளுவது போல் அவனை பத்மினி அருகே அமரும்படி காருக்குள் தள்ளிவிட்டு முன் ஆசனத்தில் டிரைவர் அருகே தாம் சென்று அமர்ந்து கொண்டார். வண்டி பங்களாவிலிருந்து வெளிப்பட்ட பிறகு சித்தப்பா பின்னால் திரும்பி பத்மினியை அர்த்த பாவத்துடன் பார்த்துவிட்டு புன்னகை செய்தார். பிறகு பேசிக்கொள்வோம் என்று பத்மினி ஜாடை செய்யவே சித்தப்பா பேசுவதற்காக துருதுருவென்று அலைந்த தமது நாக்கிற்கு வேறு வேலை கொடுக்கும் நிமித்தம் கையுடன் தயாராக கொண்டு வந்த வெள்ளி வெற்றிலை பெட்டியை அவசரமாக திறந்தார். கார் நகரத்தின் மறுகோடியை தாண்டி வெளியூர் செல்லும் ராஜபாட்டையில் 2 மைல்கள் சென்று பிறகு புளிய மரங்கள் பல அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு பெரிய தோப்பிற்குள் நுழைந்து மிகவும் பழையதாகி விட்டிருந்த ஒரு ஓட்டு வில்லை வீட்டிற்கு முன்னால் போய் நின்றது. வீட்டு திண்ணையில் 2 பக்கங்களிலும் பெரிய கருப்பு பலகைகள் மாட்டப்பட்டிருந்தன. இவ்விடம் மலையாள மாந்திரீக ஜோதிட ஆருடும் கூறப்படும். ஜீன், பிசாசு, மந்திரக்காளி, பெல்லி, சூனியம், காட்டேரி ஆகிய அனைத்தும் அகற்றப்படும். வைத்தியம் செய்யப்படும். பைத்தியம் நிவர்த்திக்கப்படும் என்று 2 பலகைகளும் வெண்ணிற எழுத்துக்கள் தெரிந்தன. அதை வாசித்த பத்மினி சித்தப்பா பக்கம் திரும்பி விஷமமாக சிரித்தாள். வாயிலின் 2 திண்ணைகள் மீதும் ஏற்கனவே ஜோசியரை காண வந்திருந்த சிலர் உட்கார்ந்திருந்தனர். காரிலிருந்து இறங்கிய இவர்களை கண்டதும் திண்ணை ஓரமாக இருமிக் கொண்டு உட்கார்ந்திருந்த ஆசாமி ஒருவன் ஓடி வந்து, உட்காருங்கள், இப்படி பெஞ்சு மேலே. ஐயா, பூஜையில் இருக்கிறார், 10 நிமிஷத்திலே வந்து விடுவார் என்று உபசரித்தான். திருதிருவென்று திண்ணையில் இருந்த வண்ணம் தனது முக்காட்டை பாதி நீக்கி எட்டி பார்த்த மார்வார் தேசத்து பெண்ணை அசட்டையாக ஒரு முறை பார்த்துவிட்டு
பத்மினி வாசல் பந்தலில் போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது சென்று உட்கார்ந்து கொண்டாள். பெஞ்சின் மறு ஓரத்திலே அவளுக்கு சற்று அப்பால் வந்து சித்தப்பா உட்கார்ந்து கொண்டு சட்டைப்பையிலிருந்து 1 ரூபாய் நாணயத்தை எடுத்தார். டிரைவர், இங்கே வா, குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் அதோ தெரியும் பெட்டி கடைக்கு சென்று ஒரு இளநீர் வாங்கி கொடு. நீயும் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு விட்டு வா. 1/2 மணி நேரம் ஆகும். அதுவரை நீ ஏன் பட்டினி கிடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். குழந்தை மாதவனை தூக்கி கொண்டு டிரைவர் தோப்பிலிருந்து மறைந்ததும் பத்மினி கலுக்கென்று சிரித்தாள். சித்தப்பா, நீங்கள் லேசுப்பட்டவர் அல்ல போல இருக்கிறதே, சாமர்த்தியம்தான் போங்கள் என்றாள் பரிகாசமாக. சித்தப்பா தமது வழுக்கை தலையை ஆசையுடன் தடவிக்கொண்டு வெற்றிலை காவி படிந்த பற்கள் தெரிய மெல்ல சிரித்தார். அதுகள் இரண்டும் நின்று கொண்டிருந்தால் நாம் எப்படி பேச முடியும் என்றார் பெருமையுடன். பத்மினி தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். ஜோசியர் வீட்டு வாயிற் திண்ணை சுவரை அலங்கரித்த கரும்பலகையை மீண்டும் ஒரு முறை நோக்கினாள். பிறகு சித்தப்பா பக்கம் திரும்பி, ஆமாம், உண்மையில் நீங்கள் இதையெல்லாம் நம்புகிறீர்களா சித்தப்பா? எனக்கு இவைகள் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மாதவன் உடல்நிலைக்கு காரணம் நீங்கள் கூறியபடி மைதிலியின் விஷம வேலையா என்று வினவினாள். சித்தப்பா பதிலுக்கு கடகடவென்று சிரித்தாள். நீயும் நான் சொன்னதை கேட்டு நம்பிவிட்டாய் அல்லவா? பேஷ் பேஷ். மங்களத்திற்கு தம்பி உடல்நிலை பற்றிய சங்கதி தெரிந்து மனம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே நான் அவளை இவ்வாறு கலவரப்படுத்த தயார் செய்தேன். பிசாசாவது பேயாவது, நான் இதுவரை என் வாழ்க்கையிலே ஒரு பிசாசை கூட கண்டதில்லை. நம் மனசுதான் பெரிய பிசாசு. மங்களத்திற்கு இதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. அதனால் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு தூபம் போட்டேன். தன் தம்பி பெண்டாட்டி தன் குழந்தை மேல் ஏவல் வைத்து விட்டதாக நான் சொன்னதை அவள் ஒரேடியாக நம்பிவிட்டாள். இனிமேல் ஜென்மத்திற்கும் மைதிலி மங்கள பவனத்திற்குள் நுழைய முடியாது. நீலகண்டன் செத்து போனால் கூட மங்களம் அவன் பிணத்தை பார்க்கவும் போக மாட்டாள். அவ்வளவு தூரம் அவள் மனதிலே வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் மின்னல் வேகத்தில் செய்து முடித்து விட்டிருக்கிறேன். சாமண்ணா வந்து சொன்ன சூட்டுடன் நிலைமையை சட்டென சமாளித்து விட்டேன். இனி நீலகண்டனை பற்றியோ மைதிலியை பற்றியோ நீ எல்லளவும் கவலைப்பட வேண்டாம். இனி நீதான் வீட்டிற்கு எஜமானி. நிர்விசாரமாக இரு என்று பெருமையாக பொழிந்தார். பத்மினி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். அதுதானே பார்த்தேன். மைதிலிக்கு வீட்டில் இருந்த ஆட்களையே சரியாக ஏவத் தெரியாது. இவளாவது பிசாசுகளை ஏவி விடவாவது என்று நான் இதெல்லாம் கேட்டு அசந்து போனேன் சித்தப்பா என்று கூறிவிட்டு கலுக்கென்று சிரித்தாள். என்னவோ அம்மா பத்மினி, இதையெல்லாம் நான் எதற்காக செய்கிறேன்? எப்படியாவது நீயும் ஸ்ரீகாந்தனும் சௌகியமாக இருக்க வேண்டும் என்றுதான். வேறு எனக்கு என்ன லாபம் என்று கேட்டார் சித்தப்பா. புரிகிறது, எங்கள் நன்மைக்காக. பாவம், நீங்கள் எனக்கு செய்யும் இந்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். காலம் உள்ளளவும் மிகவும் நன்றியுள்ளவளாக இருப்பேன், நிச்சயம் என்று மிகவும் பகட்டாக கூறிய பத்மினி தொடர்ந்து, ஆமாம் சித்தப்பா, உண்மையிலே மாதவனுக்கு உடம்பிற்கு என்ன? ஏன் இப்படி இழைத்து கொண்டு வருகிறான் என்று கேட்டாள். உடம்புக்கு என்ன கேடு? இந்த பயலுக்கு வேண்டிய சிகிச்சை ஒன்றே ஒன்றுதான், அதுதான் உதை. ஆனால் பத்மினி, அவனுடைய அம்மா எதிரில் குழந்தை மேல் கை வைத்து விடாதே. மங்களத்திற்கு அத்துடன் உயிரே போய்விடும். அவள் காணாத இடத்தில் நன்றாக சக்கையாக உதை கொடுத்து சரிப்படுத்து. மங்களத்துக்கு முன்னால் அன்பை அள்ளி வீசு. இந்த மந்திரத்தை மறந்து விடாதே. மைதிலியும் இதே உபாயத்தை தான் கையாண்டாள். இல்லாவிட்டால் மைதிலி குழந்தை மேல அப்படியே உயிரையே வைத்திருந்தாளா? ஒருத்தி பெற்ற குழந்தை மேலே இன்னொருத்திக்கு பாசம் எப்படி உண்டாகும்? எல்லாம் பொய். அப்படி பாசமாக இருப்பதாக யாராவது சொன்னால் அது சுத்த பாசாங்கு என்பது என் அபிப்பிராயம். மங்களம் நல்லவள், பாவம். ஆனால் அவளுக்கு இருந்திருந்து ஒரு குரங்கு வந்து குழந்தையாக பிறந்திருக்கிறது என்று முடித்தார் சித்தப்பா. ஐயோ, அதை ஏன் கேட்கிறீர்கள்? மாதவனை வளர்க்கும் பொறுப்பை ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்று சில சமயம் எனக்கு ஆத்திரமாக வருகிறது. சனியன் ரொம்ப துஷ்ட பயல், பிடிவாதம் வேறு. மைதிலி செல்லம் கொடுத்து குட்டி சுவராக்கி வைத்திருக்கிறாள் என்று அழுத்து கொண்டாள் பத்மினி. உன் அலுப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாதே பத்மினி. இவன் உடம்பு போகிற போகை பார்த்தால் இது அல்பாயுசில் போய்விடும் என்று தோன்றுகிறது. அதற்கு பிறகு மங்களத்திற்கு யார் இருக்கிறார்கள் என்று சூழ் கொட்டினார் சித்தப்பா. பத்மினி ஆச்சரியத்துடன் அவரை நிமிர்ந்து கண்களை அகல விரித்து பார்த்தாள். அப்படி ஏதாவது நடந்துவிட்டால்? சித்தப்பா வந்து வந்து என்று அவள் பேராசையுடன் தடுமாறினாள். அப்படியே நேர்ந்து விட்டால் அதற்கு பிறகு இந்த சகல சௌபாகியங்களும் ஸ்ரீமதி பத்மினி அம்மாளுக்கு வந்து சேர்ந்துவிடும். இதை உனக்கு நான் சொல்லியா தெரியணும்? அதனால்தான் ஜாடையாக சொல்கிறேன். மங்களத்திடம் அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய் என்று பேசிவிட்டு பெருமையுடன் அவளை பார்த்து சிரித்தார். மாதவன் மரணமடைந்து விட்டால் என்று எண்ணி பார்த்த பத்மினி
அப்படி நேர்ந்துவிட்டால் ஏற்படக்கூடிய பலவித சௌகரியங்களை எண்ணி மனக்கோட்டைகள் புனைவதில் மூழ்கிவிட்டாள். யாருக்கு? அம்மாவுக்குத்தானே என்று விசாரித்த வண்ணம் கழுத்தில் உத்ராட்ச மாலைகளும் நெற்றியில் விபூதியுமாக வந்து நின்ற மனிதரைக் கண்டு இருவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். அம்மாவுக்கு அல்ல, அதோ எடுத்து வருகிறானே அந்த குழந்தைக்கு என்று தடுமாறிய சித்தப்பா அங்கவஸ்திரத்தை உதறிக்கொண்டு எழுந்தார். ரேழி திண்ணை மீது அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த காமாட்சி பாட்டி தபால் என்ற வார்த்தையை கேட்டு திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். தபால்காரன் சென்று பல நிமிஷங்கள் கழித்தும் மைத்திரி வாசலிலிருந்து உள்ளே வராதது பாட்டிக்கு மிகவும் விகல்பமாக தோன்றியது. நீலகண்டன் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறானோ? வேலை கிடைக்கவில்லை, நீ பாட்டியுடனே தங்கி இரு என்று எழுதியிருக்கிறானோ என்னவோ என்று பாட்டிக்கு பலவித சந்தேகங்கள் தோன்றலாயின. சிரமத்தை பொருட்படுத்தாது திண்ணையை விட்டு கீழே இறங்கி, அடி மைத்திலி, நீலகண்டன் தானே கடிதாசி போட்டிருக்கிறான், என்னவாம் சமாச்சாரம் என்று வினவிய வண்ணம் வாசலுக்கு வந்தாள். துக்கத்தில் திணறிக் கொண்டிருந்த மைத்திலி பாட்டியின் பக்கம் திரும்பினாள். கிழவியின் முகத்திலே அலைகள் போல் தோன்றி மறைந்த வண்ணம் இருந்த கவலை குறிகளை கண்டதும் மனதை திடப்படுத்தி கொண்டு, ஆமாம், அவர்தான் எழுதியிருக்கிறார் என்றால் மெல்லிய குரலில். வேலை கிடைத்து விட்டது என்று தானே எழுதியிருக்கிறான்? பாவம், நீயும் எத்தனை நாள் இந்த பாட்டி காட்டிலே வாசம் பண்ணுவாய்? கூடிய சீக்கிரம் வந்து அழைத்து போவதாக எழுதியிருக்கிறானோ என்று பாட்டி கேள்வி மேல் கேள்வி எழுப்பினாள். தங்களது உண்மை நிலையை பாட்டி அறிந்தால் வீணான பரிகாசத்திற்குத்தான் இடமாகும் என்று உணர்ந்த மைத்திலி தன் துயரத்தை அடக்கிக் கொண்டு, நான் முன்பே சொன்னேனே, அந்த கம்பெனி வேலையில் அவர் சேர்ந்து விட்டாராம். உடனே லீவு கிடைக்காததனால்தான் வந்து அழைத்து போக முடியவில்லையாம். அதனால் என்னை புறப்பட்டு வரும்படி எழுதியிருக்கிறார் என்று கூசாது ஒரு பெரும் பொய்யை கூறினாள். பாட்டிக்கு இதை கேட்டதும் நிம்மதியாக சுவாசம் வந்தது. சரி, அப்படியே செய். பாவம், அவன் எத்தனை நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு திண்டாடுவான். காலதாமதம் செய்யாமல் உடனே புறப்பட்டு விடு என்றாள். இன்று ராத்திரி வண்டிக்கே புறப்பட்டு விடலாம் என்று தீர்மானித்து விட்டேன். என் ஜாமான்களை எடுத்து மூட்டை கட்ட எத்தனை நாழியாக போகிறது என்று மைத்திலி பதிலுக்கு கூறினாள். உபச்சாரத்திற்காக கூட இன்னும் 2 நாள் இருந்துவிட்டு போயேன் மைத்திலி என்றால், எங்கே சரி என்று தங்கிவிடப் போகிறாளே என்று காமாட்சி பாட்டிக்கு ஒரே பயம். ஆகவே அவள், தாமதம் செய்யாமல் எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கொண்டு கிளம்பு. வண்டியில் ஏற்றிவிட கிழக்கு தெரு வண்டிக்கார முனியாண்டியை வேண்டுமானால் துணைக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த காலத்தில் வெளியூர் போகிறதென்றால் யார் முன்னை போல் பயப்படுகிறார்கள்? என் சிறிய தாயார் பேத்தி சுப்புக்குட்டியின் பெண் சுந்தரியை தெரியுமா உனக்கு? உன் வயதுதான் அவளுக்கும். 30 நாள் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் சீமைக்கு பிளேனிலேயே பறந்து தன்னந்தனியாக போன வருஷம் போய் சேர்ந்து விட்டாள். அவள் புருஷனுக்கு சர்க்காரில் ஏதோ பெரிய உத்தியோகமாம். இப்பொழுது அந்த பிள்ளையாண்டனை ஜப்பானுக்கு மாற்றியிருக்கிறார்களாம். ஒரு தடவை இங்கே பட்டணத்துக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்துவிட்டு அந்த பெண் மறுபடியும் ஜப்பானுக்கு பறக்கப் போகிறாளாம் என்று பொறிந்து தள்ளினார். சுப்புக்குட்டி பெண் சுந்தரியின் பிரயாண வரலாறுகளை விவரமாக கேட்டுக்கொண்டிருக்க மைத்திலிக்கு மனமும் இல்லை, பொழுதும் இருக்கவில்லை. இந்த காலத்தில் பிரயாணங்களை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? எனக்கு துணைக்கு கூட முனியாண்டி வர வேண்டாம். ஸ்டேஷனில் கொண்டு விட்டு விட்டால் போதும். நானே டிக்கெட் வாங்கி கொண்டு பட்டணம் போய் சேர்ந்து விடுவேன் என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு உள்ளே சென்றாள். அஸ்தமிக்கு முன்பு வீட்டை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவள் பிரயாணத்திற்கு சித்தப்படுத்தலானாள். கணவன் அவ்வப்பொழுது சொந்த செலவிற்கென்று அவளிடம் கொடுத்திருந்த பணத்தை அவள் செலவழிக்காது பத்திரமாக பெட்டியில் புடவையின் மடிப்பிலே சேமித்து வைத்திருந்தாள். அந்த சிறு தொகை இப்பொழுது பட்டணம் போவதற்கு போதுமானதாக இருந்ததனால் அவளுக்கு பிரயாண செலவை பற்றி கவலை இல்லாமல் இருந்தது. எத்தனை சிரமம் என்றாலும் பொருட்படுத்தாது பட்டணம் போய் சேர்ந்து விட வேண்டும். உடனேயே ஆஸ்பத்திரிக்கு சென்று கணவனது க்ஷேம லாபத்தை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரே பிடிவாதத்தில் அவளுக்கு அசாதாரணமான துணிச்சல் ஏற்பட்டுவிட்டது. பாட்டியின் உத்தரவுப்படியே வண்டிக்கார முனியாண்டி மாலை 3 மணிக்கு தன் ஒற்றை மாட்டு வண்டியுடன் வாசலில் வந்து ஆஜராகிவிட்டான். பாட்டிக்கு இரவு பலகாரத்திற்கு வேண்டிய ஆகாரங்களை தயார்படுத்தி வைத்துவிட்டு இரவு போஜனத்தை அப்பொழுதே முடித்துக்கொண்டு மைத்திலி தன் மூட்டைகளுடன் ஊருக்கு கிளம்பினாள். மைத்திலி, என்ன ஊருக்கு புறப்படுகிறாயம்மே? என்ன விசேஷம் என்று விசாரித்த வண்ணம் அக்கம் பக்கத்து விட்டு பெண்கள் அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனர். மைத்திலி பட்டணம் போகிறாள், தனியாக போகிறாள் என்ற விஷயம் பஞ்சில் பட்ட நெருப்பாக தெரு முழுவதும் வினாடியில் பரவிவிட்டது. கிராமத்து பெண்கள் அவள் தனியாக பிரயாணம் செய்வதை பற்றி அரைகுறையாக காதில் படும்படி செய்த விமர்சனங்களை அவள் பாராட்டவே இல்லை. தெருவில் தன்னுடன் நெருங்கி பழகிய 2 சிநேகிதிகளின் வீட்டுக்கு நேரடியாக சென்று விடைபெற்று கொண்டு தங்கள் கிரகத்திற்கு வந்தாள்.
எல்லா ஜாமான்களையும் முனியாண்டி வண்டியில் ஏற்றியதும் ரேழி திண்ணையில் படுத்து கிடந்த பாட்டியிடம் வந்து, பாட்டி, நான் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன். இவ்வளவு நாள் எங்களை இங்கே வைத்து ஆதரித்ததற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களை ரொம்ப கேட்டதாக சொல்லும்படி அவர் எழுதியிருக்கிறார். நான் போய்விட்டு வருகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் என்று வினயமாக கூறிவிட்டு குழந்தையை கீழே இறக்கிவிட்டு கிழவியின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள். மைதிலி சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயமாக இருந்தால் காமாட்சி பாட்டி பெரிய மனது செய்து கூடத்து அறையின் மூலையில் குவிந்து வைத்திருந்த மட்டை உரித்த தேங்காய்களில் ஒன்றை எடுத்து வைத்து வெற்றிலை பாக்குடன் கொடுத்து வழி அனுப்பியிருப்பாள். சந்தை கடையில் விற்றாலும் தேங்காய் ஒன்றுக்கு 3 கிடைக்கும். இந்த அசத்திற்கு இது ஒன்றுதான் பாக்கி என்று தனக்குள் மைதிலியை பற்றி இழிவாக எண்ணிய பாட்டிக்கு அவ்வளவு தாராள மனப்பான்மை ஏற்படவில்லை. போய்விட்டு வாம்மா, உன் புருஷனை இனியாவது புத்தியோட பிழைக்கச் சொல். ஏதோ எனக்கு தெரிந்த புத்திமதியை சொன்னேன். அவன் கேட்டால் கேட்கட்டும், கேட்காவிட்டால் எனக்கு அக்கறை இல்லை என்று சூழ் கொட்டி விடை கொடுத்தாள். ஸ்டேஷனை விட்டு வண்டி நகரத் தொடங்கிய போது மைதிலிக்கு திடீரென்று அடுத்தபடியாக ஒரு பெரும் கவலை ஆரம்பமாகிவிட்டது. ஆமாம், காலையில் பட்டணத்திற்கு வண்டி போய் சேர்ந்ததும் அங்கே யார் வீட்டுக்கு போய் தங்குவது? நேரே ஆஸ்பத்திரிக்கு போனால் உள்ளே அனுமதிக்க மாட்டார்களே. சாயங்காலம் உறவினர்கள் வந்து பார்க்கலாம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த நேரம் வரை அந்த பிரம்மாண்டமான நகரத்தில் எங்கே தங்கியிருப்பது? 3வது வகுப்பு பெண்கள் பெட்டியில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த அவள் வெளியே தெரிந்த இருண்ட வானத்தை உற்று பார்த்த வண்ணம் தனது மூளையை குழப்பிக் கொண்டு ஆராய்ந்தாள். தண்டவாளத்தின் பொழுது உருண்டோடி கொண்டிருந்த வண்டி சக்கரங்களை எழுப்பிய ஓசைக்கு பின்னணி கீதம் இசைப்பது போல வெகு நேரம் அவள் இருதயம் யார் வீட்டுக்கு போய் தங்க முடியும் என்பதை எண்ணி கிளியினால் திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. நகரத்திலே தனக்கு பரிச்சயமாயிருந்த சிநேகிதிகள், உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு மங்கள பவனத்திற்கு வந்து நெருங்கி பழக முயற்சி செய்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் என்று பலரையும் பற்றி சிந்தித்து பார்த்தாள். காமாட்சி பாட்டியிடம் பட்ட அனுபவத்திற்கு பிறகு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று இந்த நிலையில் தங்க முயற்சி செய்வது மிகவும் பரிகாசத்திற்கு இடமான காரியம் என்று உணர்ந்த மைதிலி உறவினர்கள் என்று மனக்கண்முன் வந்து நின்ற கோஷ்டியினர் அனைவரையும் ஒதுக்கிவிட்டாள். தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் என்ற கோஷ்டியினரையும் ஆராய்ந்து விட்டு உபயோகமில்லை என்று ஒதுக்கி வைத்துவிட்டு கடைசியாக நண்பர்கள் என்று மிகவும் நட்புரிமை பாராட்டிய ஒரு சில பெண்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களில் யார் வீட்டில் தங்கினால் சௌகரியமாக இருக்கும் என்று தனக்குள்ளே நீண்ட நேரம் யோசித்தாள். எல்லோரை காட்டிலும் பல விதத்திலும் சிநேகிதி ஜானகிபாய் வீட்டில் போய் தங்குவதுதான் சிறந்தது என்று அவளது பகுத்தறிவுக்கு பட்டது. இந்த முடிவு மைதிலியின் உள்ளத்திற்கு சிறிது அமைதியை கொடுத்தது. காலையிலிருந்து வீட்டை விட்டு கிளம்பும் வரை ஓயாது சலியாது பாட்டியின் வீட்டு காரியங்களை கவனித்ததனால் அவளது உடல் மெத்தவும் சோர்ந்து விட்டிருந்தது. கணவனது கடிதத்தை கண்ட துயரத்தினால் உள்ளம் சோர்ந்து விட்டிருந்தது. களைப்பு தாழ முடியாது குழந்தை ரவியை மார்புடன் அணைத்து கொண்டு ஜன்னல் கட்டை மீது தலையை சாய்த்த வண்ணம் நித்திரையில் ஆழ்ந்து போனாள். ஜானகிபாய் நகரத்தின் மறுகோடியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மோகன் காலனியில் வசித்து கொண்டிருந்தாள். சில விசேஷ தினங்களின் போது அழைப்பின் பேரில் 2 தடவை அவளது வீட்டுக்கு மைதிலி விஜயம் செய்திருந்தாள். அவளது விலாசத்தை நன்கு அறிந்திருந்தாள். ஜானகிபாய் மைதிலியுடன் அடிநாளில் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தவள். மேலும் மைதிலியின் தந்தையும் ஜானகிபாயின் தந்தையும் ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீடுகளில் வசித்தவர்கள். சிறு வயதிலிருந்து 2 பெண்களும் ஒன்றாக படித்து ஒன்றாக வளர்ந்த சிநேகிதிகள். மைதிலி திருமணமாகி புக்ககம் வந்து சேர்ந்து விட்டாள். ஜானகிபாய் கலாசாலை படிப்பு முடிந்ததும் ஹிந்தி பாஷையை தனியே படித்து பல பரீட்சைகள் கொடுத்து தேர்ந்து சொந்த நிர்வாகத்தில் நடந்து கொண்டிருந்த பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஹிந்தி பண்டிதையாக உத்தியோகம் வகித்து கொண்டிருந்தாள். விவாகமின்றி தனியே வாழ்ந்து கொண்டிருந்த அவள் தன் விதவை தாயுடன் வசித்து கொண்டிருந்தாள். ஜானகியையும் அவள் தாயார் கோமலத்தையும் தவிர அந்த வீட்டில் ஆண்கள் என்று யாரும் கிடையாததனால் தன் போன்ற இளம் பெண் அப்படிப்பட்ட இடத்தில் சென்று தங்குவதுதான் உத்தமம் என்று மைதிலி தீர்மானித்திருந்தாள். அவள் ஜானகிபாயை தற்சமயம் தன் சிநேகிதிகள் அனைவரிலும் மேலாக தேர்ந்தெடுத்ததற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது. ஜானகிக்கு அவள் வேலை பார்த்து வந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்த சம்பளம் வாழ்க்கை தேவைக்கு போதாததாக இருந்தது. எஞ்சிய வேளையில் 2 ஹிந்தியை போதித்து சொந்தமாக கொஞ்சம் பொருளீட்டி கொள்ள அவள் விரும்பினாள். மங்களபவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் மைதிலிக்கு பல பெரிய மனிதர் வீட்டு பெண்களுடன் சரிசமமாக பழகும் வாய்ப்பு இருந்தது. இதை அறிந்து கொண்ட ஜானகிபாய் தனக்கு நல்ல இடமாக பார்த்து டியூஷனுக்கு சிபாரிசு செய்யும்படி மிகவும் கேட்டுக்கொண்டிருந்தாள்.
மைதிலி சுபாவத்திலே மிகவும் இளகிய உள்ளம் படைத்தவள். ஜானகியின் வேண்டுகோளை மறுக்காது, சந்தர்ப்பம் நேர்ந்தபோது தனக்கு அறிமுகமான பெரிய மனிதர் வீட்டு பெண்கள் சிலருக்கு அவளை பரிச்சயம் செய்து வைத்தாள். அதன் விளைவாக அந்த பெண்கள் ஜானகியிடம் ஹிந்தி கற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். பொருளாதார கஷ்டமும் ஓரளவிற்கு அதனால் நிவர்த்தியாகியது. ஆகவே முன்பு ஒரு சமயம் தான் செய்துள்ள இந்த சிறு உதவியை ஜானகி மறக்க மாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை வேறு மைதிலிக்கு ஏற்பட்டிருந்தது. மறுநாள் காலை வண்டியை விட்டு இறங்கியதும் மைதிலி தன் ஜாமான்களை சேகரித்து கொண்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாள். தெரிந்த மனிதர்கள் எவரேனும் கவனித்துவிடப் போகிறார்களே என்ற அச்சத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வாடகைக்கு ஒரு குதிரை வண்டியை பேசி ஜாமான்களை ஏற்றிவிட்டு தானும் குழந்தையுடன் ஏறி உட்கார்ந்தாள். வண்டி ஊரை சுற்றி கொண்டு மோகன் காலனியை அடைவதற்குள் மணி 10க்கு மேலாகிவிட்டது. ஜானகிபாய் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டிருந்தாள். வீட்டின் முன்பக்கத்து தோட்டக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த மைதிலியைக் கண்டு ஆக்ரோஷத்துடன் குறைத்தபடி ஓடி வந்து நின்றது ஜானகி அருமையாக வளர்த்து கொண்டிருந்த குச்சி நாய்க்குட்டி. வாயிற்கதவை திறந்து போட்டுவிட்டு உள்ளே வீசிய தென்றலை அனுபவித்த வண்ணம் ஸ்நானம் செய்து ஈரமாகி இருந்த கூந்தலை ஆற்றியபடி கால்களை நீட்டிக்கொண்டு கோமளம் ஹால் தரையில் அமர்ந்திருந்தாள். தோட்டத்து இரும்பு கதவு கிரீச்சிடும் ஓசை கேட்டு விருக்கென அவள் எழுந்து நின்றாள். வெட்டி படுக்கை சகிதமாக உள்ளே வந்து நுழைந்த மைதிலியை கண்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பங்களாவிலிருந்து நீலகண்டன் மனைவியுடன் வெளியேறிவிட்ட விஷயம் பலவிதமான கதைகளாக தெரிந்து அவர்களுக்கு தெரிந்த எல்லா மனிதர்கள் வீட்டிலும் பரவி இருந்தது. ஜானகிக்கும் கோமலத்திற்கும் கூட இந்த விஷயம் எட்டிவிட்டிருந்தது. சில மாதங்களுக்கு முன் மங்கள பவனத்திலே எஜமானி ஸ்தானத்தில் மையத்தில் இருந்தபொழுது கோமலத்தின் வயோதிக கண்களுக்கு கூட அவள் ஒரு நடமாடும் தெய்வமாக காட்சியளித்தாள். ஆனால் இப்பொழுது தங்கள் தயவை நாடிக்கொண்டு அவள் வந்திருக்கிறாள் என்பதை கனப்பொழுதில் உணர்ந்து கொண்ட அந்த கிழவியின் கண்களுக்கு மைதிலி தரித்திர தேவதையாக பார்க்கவும் அருவருப்பை கொடுத்தாள் என்றால் மிக இல்லை. ஜானகி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாள், சாயங்காலம்தான் வருவாள் என்று அதிருப்தியுடன் மொழிந்த கோமலம் சிங்கத்தின் பிடரி போல் தலையிலிருந்து கழுத்தின் மீது தொங்கி கொண்டிருந்த தனது நரைத்த கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டாள். வா உட்காரம்மா என்று வெறும் வாய்ப்பகட்டிற்கு கூட அவள் உபசரிக்கவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போனதும் கணவனை சந்திக்கும் போது என்ன பேசுவது? தான் அதரியப்பட்டு விட்டதாக வெளியே காட்டிக்கொள்ளாது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பலவாறு தனக்குள் எண்ணமிட்டு கொண்டிருந்த மைதிலிக்கு கோமலத்தின் பேச்சில் துணித்த அலட்சியம் புரியவே இல்லை. அதனால் என்ன மாமி, நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் பொழுது ஓடிவிடும். அதற்குள் ஜானகியும் வந்து விடுவாள். முன்னால் நான் வரப்போவதாக கடிதம் போட்டுவிட்டு வர முடியவில்லை. திடீரென்று கிளம்பி வரும்படி ஆகிவிட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. என் கணவர் லாரி விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் அபாயமாக இருப்பதாக தகவல் கிடைக்கவே பிரசவத்திற்கு பாட்டி வீட்டிற்கு போயிருந்த நான் அவசரமாக புறப்பட்டு வர நேர்ந்தது என்றாள். கணவனது நிலையை பற்றி வாயால் பேசுவதற்குள் துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. அட கஷ்டகாலமே என்று பெருமூச்சு விட்ட கோமலம், உனக்கும் உன் நாத்தனாருக்கும் ஏதோ மனஸ்தாபமாமி, கேள்விப்பட்டோம் என்று கொஞ்சம் கடுமையாக சொன்னாள். வாஸ்தவன்தான் மாமி, இவருக்கும் அக்காவிற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. வீணாக மனஸ்தாபத்தை முற்ற வைத்துக் கொண்டு அங்கேயே வசிப்பானேன் என்று இவர் வெளியே வந்து விட்டார். அதனால்தான் நான் நேரே அங்கே போகாது இங்கே என் சிநேகிதி வீட்டுக்கு வந்தேன் என்று புன்முறுவலுடன் கூறினாள். அப்படியா, நீ இங்கே வந்தது பற்றி சந்தோஷம். ஆனால் ஜானகி 10 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு புதுக்கோட்டை வர போக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தாள். சாயங்காலம் வரட்டும், அவள் வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு சுவர் மூலையில் சாத்தி கிடந்த ஒரு மணக்கட்டையை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு படுத்து விட்டாள். ஜாமான்களை எடுத்து ஒரு புறமாக ஒழுங்கு வைத்துவிட்டு தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தரை மீது படுக்க போட்டுவிட்டு மைதிலி புழக்கடைக்கு சென்றாள். கிணற்றிலிருந்து 2 குடம் தண்ணீரை இழுத்து வந்து ஸ்நானம் செய்தாள். வேறு உடை உடித்து கொண்டு ரயில் பிரயாணத்தினால் அழுக்காகிவிட்ட துணிகளை தோய்த்து வெயிலில் காயப்போட்டாள். மறுபடியும் ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மணி 1, 2, 3 என்று நேரம் சென்று கொண்டிருந்ததே ஒழிய கோமலம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவும் இல்லை, சாப்பிடுகிறாயா என்று கேட்கவும் இல்லை. அம்மா பால் என்று வாசலில் பால்காரன் வந்து கூவியதை கேட்டதும் தான் கோமலத்தின் நித்திரை கலைந்தது. மணி 4 போகிறதே, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாமா நீ? இப்பொழுதுதானே உள்ளே அனுமதிப்பார்கள் என்று வினவிய வண்ணம் எழுந்திருந்த கோமலம் பாத்திரம் நிறைய நுரை பொங்கி வழிய பால்காரன் அளந்துவிட்ட பாலை
மைதிலியின் கண்களில் படாதபடி உள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். நான் காபி சாப்பிடுவதில்லை. உனக்கு வேண்டுமானால் போட வேணும். வயதாகிவிட்டதல்லவா, அடுப்பை மூட்டக்கூட எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று அரை மனதுடன் கூறினாள் கோமலம் முடிவில். இதற்குள் மைதிலிக்கு தன் நிலைமை ஒருவாறு விளங்கிவிட்டது. கஷ்ட நிலைமை என்று ஏற்படும் பொழுது உறவினர்கள் எவ்வாறு புறக்கணித்து விடுவார்களோ அதேபோல் சிநேகிதர்கள் என்று கூறிக்கொள்கிறவர்களும் கைவிட்டு விடுவார்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டாள். காமாட்சி பாட்டியிடம் பட்ட அதே அவமானத்தை திரும்ப கோமலத்திடம் படப்போகிறோம் என எண்ணிய மாத்திரம் அவளது உள்ளம் துயரத்தினால் வெடித்தது. கண்களில் பெருகி வர எத்தனித்த கண்ணீரை கஷ்டத்துடன் அடக்கி கொண்டு, மாமி, வீண் சிரமம் உங்களுக்கு என்னத்திற்கு? நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவரை முதலில் பார்க்க வேண்டும். பிறகுதான் எனக்கு சாப்பாடு, தூக்கம் எல்லாம். சொல்ல மறந்து விட்டேனே. ராத்திரி திரும்பி வரும்பொழுது வழியில் என் பெரியப்பா வீட்டிலே சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன். நீங்கள் எனக்காக அதிகம் சமைக்க வேண்டாம். ராத்திரி மட்டும் இங்கே தங்கிவிட்டு நாளை மத்தியானம் நான் ஜாமான்களை எடுத்துக்கொண்டு பெரியப்பா வீட்டிற்கு போய்விடுவேன் என்று சாமர்த்தியமாக ஒரு பொய்யை கூறினாள். கோமலத்திற்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் கூட நீ இங்கே எங்களுடன் இருக்கலாம். நாங்கள் இப்பொழுது வெளியூர் போகாவிட்டால் கட்டாயம் ஜானகி உன்னை இங்கேயே தங்கும்படி நிர்பந்திப்பாள். சரி, உன் இஷ்டப்படி செய். அம்மா, நேரம் ஆயிற்று, ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிவிடு. பஸ் கிடைக்காவிட்டால் பிறகு கஷ்டப்படுவாய் என்று எச்சரித்தாள். அவசரமாக முகத்தை கழுவி துடைத்து கொண்டு குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு பஸ் நிறுத்தும் இடத்திற்கு சென்றாள் மைதிலி. வெகு நேரம் காத்திருந்த பின்னர்தான் அவள் போக வேண்டிய இடத்திற்கு செல்லும் பஸ் வந்தது.